பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த பரிசுத்த ஆராதனை, இந்த வருடத்தின் முதல் ஆராதனையில வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள்ல நாம் கொஞ்ச நேர சிந்தனைக்காக பார்க்கக்கூடிய பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். போதும், என்ன செய்ய சித்தம். ஹல்லேலூயா. இந்த வருடம் அநேக விதமான தீர்மானங்கள் எடுத்திருப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு இப்படி இந்த வருடம் நடப்பேன், அல்லது நான் இப்படி செய்வேன், அல்லது அப்படி செய்வேன், தொழில் எப்படி இருப்பேன், உண்மையா இருப்பேன் அல்லது பொய்யாக இருப்பேன், அல்லது இப்படிப்பட்ட கிரியைகளை நான் செய்வேன் என்று நாம் தீர்மானம் எடுத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், அவர் விரும்புவது போல இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நான் இதை உமக்கு செய்கிறேன் இயேசுவேன்னு சொல்லல, நான் இப்படி நடப்பேன் இயேசுவேன்னு சொல்லல, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர் அதை சொல்லுங்க என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, ஜனங்கள் எல்லாம் கொள்ளுகிறவனாக காணப்பட்டான். எந்த ஜனங்கள்னா, இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்களை கொல்லுகிறவனாக காணப்பட்டான், துன்புறுத்துகிறவனாக காணப்பட்டான். உத்தரவு வாங்கி கொண்டு அவர் தமசுக்கு போய் அங்க உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி, துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி உத்தரவு வாங்கி கொண்டு குதிரைகளை டச்சுக்கு வந்தார். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல தான் தேவன் இயேசு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து தென்பட்டார். உடனே ஒரு ஒலி அடிச்சது, ஒத்து கீழே விழுந்தான். யாருன்னு சொல்லும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு கேட்கிறார். பாருங்க, அழகா கேட்கிறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஹல்லேலூயா. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? முள்ளில உதைச்சா எப்படி இருக்கும்? நீங்க போய் ஒரு முள்ளை எடுத்து அந்த முள்ளில ஒரே மிதிங்க, என்ன காலுக்குள்ள குத்தி ஏறி ஐயோ வலிக்குதே. அதான் இன்னைக்கு ஒரு சில பேர் செய்யறாங்க, முள்ளில தான் உதைப்பாங்க. எனக்கு ஒரு சில பேர் அப்படிதான், யோசுவை பத்தி சொன்னா உன் அப்பா அம்மா கூட போனாங்க, அப்படி ஆக்கிறேன் இப்படி ஆக்கிறேன், முள்ளிலே தான் வச்சுக்கிறார். அப்பதான் ஆண்டவர் என்று சொன்னார், அவன் ஒரு பவுல். ஹல்லேலூயா. அவன் ஒரு பவுல். ஹல்லேலூயா. அவன் வேற யாரும் கிடையாது, அவன் ஒரு பவுல். அவனுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், அவன் ஊழியத்துக்கு விரோதமா எப்படி வேணாலும் செய்யலாம், ஆலயத்தை அழிக்கலாம்னு முயற்சி பண்ணலாம். ஆனா அவன் ஒரு பவுல். அவன் உதைக்கிறது முள்ளுன்னு அவனுக்கே தெரியாம இருக்குது. அவன் மோதுறது வானத்தையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தது அவனுக்கு தெரியாம இருக்கிறது. என்னைக்கு நான் அவனுக்கு வெளிப்படுத்துறனோ அன்னைக்கு வர அவன் உன்னிடம் மோதுவான். ஆனா உன்னிடம் மோதுவது போல என்னிடம் மோதி கொண்டிருப்பான். ஏனென்றால் அவனுக்கு இன்னும் தெரியவில்லை இயேசு யார் என்று. தெரியும் பொழுது அவன் என்ன பண்ணுவானா, நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், அதனால்தான் அவனை முன் அடிக்காம வச்சிருக்கிறேன் நான் சொன்னான். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றது என்னவென்றால், ஆண்டவரிடம் நீங்க எடுக்க போற தீர்மானம் என்னன்னா, நான் என்ன செய்ய உமக்கு சித்தம் அதை எனக்கு செய்ய, அதன்படி நான் செய்கிறேன். நான் என்ன செய்ய உமக்கு சித்தம் ஆண்டவரே. வேதத்தின் மேல் பிரியமா இருப்பது உமக்கு சித்தமா, அல்லது உமக்கு பிரியமான ஜனமா இருப்பது உமக்கு சித்தமா? ஒரு மணி நேரம் எழுந்திருந்து ஜெபம் பண்ண கூடாதான்னு சொன்னீங்கல்ல, ஜெபம் பண்ணது உமக்கு சித்தமா? உமக்கு சாட்சியா இருப்பது சித்தமா? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் காட்டிலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களே பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள் என்று சொன்னீரே, அது செய்ய உமக்கு சித்தமா? அதற்கு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், அதை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. அதுதான் நான் தீர்மானம். நீங்க சொல்ற அதை நான் அப்படியே செய்யறேன், அதுதான் தீர்மானம். 2026 நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி குறிப்பிட்ட நாள் உபவாசம் எடுத்தேன்.
அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காட்டி, அதெல்லாம் நீ சுத்தப்படுத்து அப்படின்னு சொன்னார். எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க போய் சுத்தப்படுத்துறாங்க, நீ போய் சுத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து அந்த பொருளை கொடுத்துட்டு அந்த சாவி என் கையில கொடுத்துட்டு போறாங்க. நானும் உடனே அந்த வண்டி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி நம்ம கொஞ்சம் பேருக்கு ஓட்டி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஓட்டி பார்க்கலாம். அப்ப இதனோட அர்த்தத்தை ஒரு சில பேருக்கு கேட்டேன். ஒரு சில பேருக்கு கீழ்ப்படிதல் ஒன்று, இரண்டாவதாக நீ ஆலயத்தை சுத்தப்படுத்த போகிறாய், ஆலயத்தில் உள்ள ஜனங்களை சுத்தப்படுத்தணும், ஆலயத்தில் உள்ளவர்களை பரிசுத்தப்படுத்தணும், அவருக்காக நீ வாழ வைக்கணும். இதுதான் என்னுடைய அர்த்தம் சொன்னாங்க. அப்பதான் புரிஞ்சுட்டேன், ஆண்டவரே இன்னும் எனக்கு பதில் தரலன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா பதில் கொடுத்துட்டாரு. நான் என்ன செய்ய அவருக்கு சித்தம்ங்கிறது, இதைத்தான் நீ செய்யணும். என் ஜனங்களை எல்லாம் சுத்தப்படுத்து. அல்லேலூயா. என் ஜனங்களை எல்லாம் சுத்தப்படுத்து. திரும்பவும் நேற்று பேச ஆரம்பிச்சா, என் ஜனங்களை சுத்தப்படுத்து. ஆமென், ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் தினமும் சுத்திகரிப்பு ஜெபத்தை ஆலயத்துல ஏற்படுத்தியிருக்கிறார். ஆலயத்தை சுத்தப்படுத்து, என் ஜனங்களை சுத்தப்படுத்து, கீழ்ப்படி, நான் சொல்றது அப்படியே செய். அவ்வளவுதான். அப்ப என்ன சொல்லுவீரு? நான் ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன், அதன்படியே நீ செய். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் சுத்தம் எதுவோ நீ அதை செய். எப்படி செய்யணும் சொல்றா பாருங்க. நீ எழுந்து, அதற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து. எங்க எழும்பணும்? நீ இருக்கிற கிரியைகள் இருந்து எழுந்து, நீ இருக்கிற செயல்கள் இருந்து எழுந்து, உலக பிரமாண காரியத்தில் இருந்து எழுந்து, வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம் என்பதை அறிந்து, தேவனுக்கு பிரியமான கூட்டம் என்பதை அறிந்து, நீ இருக்கிற அருவருப்புல இருந்தும் உலகத்தின் கிரியைகள் இருந்தும் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. அதனுடைய அர்த்தம், என்னுடைய ஆலயத்துக்குள்ளே வா, எனக்குள்ளே வா, என்னுடைய கிரியைக்குள்ளே வா. முதலாவதாக நீ எழும்பணும், உலக காரியத்திலிருந்து எழும்பணும். இரண்டாவதாக பாவத்தின் கிரியைகள் இருந்து எழும்பணும், அக்கிரமத்தின் கிரியைகள் இருந்து எழும்பணும். உலக மனிதர்களை போல நீ செயல்படக்கூடாது, அவர் விரும்புவது போல செயல்படணும். அதான் அந்த எல்லா செயலிருந்தும் எழுந்து. ஆமென். குடிக்கிறதிலும் சாப்பாடுறதிலும் அதில் அடிச்சுக்கிறதிலும் இருக்கக்கூடாது. நீ எழுந்து வா. நீ இருக்கிற மானுஷ கிரியையில இருந்து எழுந்து வா. எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. ஆமென். சபைக்குள்ளே வா, பரிசுத்த நகரத்துக்குள்ளே வா, பரிசுத்தமான இடத்துக்குள்ளே வா, பரிசுத்த கிரியைக்குள்ளே வா, ஆண்டவரை ஆராதிக்கிற ஸ்தலத்துக்குள்ளே வா, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. நீ முதலாவது தீர்மானம், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீ எழுந்து, இருக்கிற அருவருப்புல இருந்து எழுந்து, உன் படுக்கையை விட்டு எழுந்து வான்னு சொன்னார். யாருக்கு? ஒருத்தர். உடனே எழுந்தான். அவனுடைய எல்லா வியாதியும் எல்லாம் நீங்கி எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். நல்ல மனுஷன். அப்ப நீ எழும்ப வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் எழும்புவீங்க? நீ எழும்ப வேண்டும், பட்டணத்துக்குள்ள போக வேண்டும், அங்கு உனக்கு சொல்லப்படும். அதனுடைய அர்த்தம், நீ எல்லா மாமிச கிரியைகளை விட்டு எழுந்து, பாவத்தை விட்டு எழுந்து, உலக பிரமாண சிநேகத்தை விட்டு வந்து பட்டணத்துக்குள்ளே வா என்றால் எருசலேமுக்குள்ளே வா, தெய்வ சன்னதிக்குள்ளே வா, ஆலயத்துக்குள்ளே வா, அவர் விரும்புவது போல வா. அப்பொழுது உனக்கு நீ அடுத்து என்ன செய்யப்பட வேண்டும் என்பது உன் வாழ்க்கையில சொல்லப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் உனக்கு சொல்லப்படாது. நீ எழுந்து வர்ற வரைக்கும் உனக்கு சொல்லப்படாது. எப்பொழுது சொல்லப்படும் என்றால், நீ எழுந்து ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும், அவர் விரும்புவது போல அதற்குள்ளே வர வேண்டும். ஆமென். பரலோகத்தின் கிரியைக்குள்ளே வர வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும், தேவனின் ஆளுகைக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுது உனக்கு சொல்லப்படும் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ ஃபர்ஸ்ட் எங்க வரணும்?
வரணும். ஆண்டவரே ஜனங்கள் வரமாட்டேங்கிறாங்கப்பா, வரமாட்டேங்கிறாங்கப்பா, இவ்வளவு பேர் இருக்காங்க, வரமாட்டேங்கிறாங்கப்பா, வர்றதுக்கு நீ கரெக்டா இருக்கிறியாப்பா ஆண்டவர் கேட்பாரு. உன்னை பார்த்து தானே 10 பேர் உள்ள வரணும், ஆனா நீ ஏன் சரியில்லை, எப்படி வருவாரு? நீ எழுந்து வா, நீ வா, உன்னை பார்த்து எல்லாம் எழுந்து வருவாங்க. நீ விசுவாசி, பின்னாடி உனக்கு வர்றவங்க எல்லாம் விசுவாசிப்பாங்க. நீ ஆலயத்துக்குள்ள வந்து கரெக்டா இரு, பரிசுத்தத்துக்குள்ள கரெக்டா இரு, ஆவிக்குரிய காரியத்துல கரெக்டா இரு, தேவன் விரும்புவது போல கரெக்டா இரு, பின்பு உனக்கு பின்னாடியே வருவாங்க, கரெக்டா இருப்பாங்க. நம்மளே தடுமாறுறோமா? நம்மளே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆண்டவர் ஆராதிக்கிறோமா? நம்மளே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆண்டவரை தேடி வரோமா? எப்படி? ஹல்லேலூயா. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள வா, நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு சொல்லப்படும். அதுதான் கீழ்ப்படிதல். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் கீழ்ப்படிதல். எனக்கு தெரியும், என் அப்பா தான் எனக்கு ஆவிக்குரிய காரியத்துல ரோல் மாடல். தந்தை, என் ஊழியக்காரங்களாம் கிடையாது, என்னுடைய அப்பா தான். என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த காரியம் தெரியும். ஒரு நாள் நான் புக்கை வச்சு எழுதி, புக்கை போட்டு போய், அப்பா எனக்கு அந்நிய பாஷை எல்லாம் நீ பேசுற எல்லா வார்த்தையும் எழுதி கொடுப்பாருங்கல்ல. ஏன்டா, நீதான்பா நல்லா நிறைய பேசுற அந்நிய பாஷை, ஆனால் எழுதி கொடுப்பாங்க. என் அப்பா சொல்லிச்சு, இல்லடா, ஆண்டவர்கிட்ட போய் காத்துரு, அவர் உனக்கு கொடுப்பார். நானும் 21 நாள் காத்திருந்தேன். என் அப்பா சொன்னது போல காத்திருந்தேன். 21 நாள் காத்திருந்ததுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்து அனுப்பினேன். அதன் பிறகு ஜெபிக்க 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 ஆவியில நிரப்புனா. ஹல்லேலூயா. அப்ப அன்னைக்கு நான் என் அப்பா சொன்னது போல எழுந்து போய் ஜெபிக்க ஆரம்பித்ததால தானே ஆவிக்குரிய காரியத்துல என்ன உயர்த்தினா. பேசலாம் எனக்கு தெரியாதுங்க, வெக்கப்பட்டு இருந்தவன், ஆனா பேச வச்சான். என் அப்பா சொல்லி கொடுத்த காரியம் தான். என் அப்பா ஒரு சில இடங்கள்ல நான் போகும்பொழுது, நீ யார் பையன் சொல்லுவாங்க, தீமோத்தேயு பையன் சொல்லுவேன். உடனே தீமோத்தேயு பையனா, அவர் பையனா? இன்னைக்கு நான் ஆண்டவருக்குள்ள இருக்க காரணம் அவரு தான், இன்னைக்கு ஊழியத்துல இருக்க காரணம் அவரு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ இடங்கள் போகும் பொழுது, ஆமென், ஒரு சில ஊழியக்காரர் அவரோட பையனா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அவரு நானும் ஃப்ரெண்டு. உங்க அப்பா தான் கடகட வசனம் வாசிப்பான். இன்னைக்கு வேணா ஒரு சில பேர் அவமானப்படுத்தலாம் வேணுக்குன்னு, ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், என் அப்பாவை அவமானப்படுத்துறாங்களே, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க ஆண்டவரே? நான் தலை நிமிர பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த வேதம் தான் இன்னைக்கு என்னை ஆவிக்குரிய காரியத்துல வளர்த்த காரணம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீ எழுந்து, அசுத்தமான காரியத்தை விட்டு எழுந்து, உலக கிரியை விட்டு எழுந்து, மாம்ச கிரியைகளை விட்டு எழுந்து, ஆவிக்குரிய காரியத்துமாகிய தெய்வ சபைக்குள்ளும் பரிசுத்தத்துக்குள்ளும் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்துக்குள்ளும் வா. அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கும் உன் ஜனங்களுக்கும் சொல்லப்படும். ஆமென். வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும்